வணக்கம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட நாமளும் கைகோர்த்து சேவை செய்யறது மூலமா அந்த ஏழுமலையானோட இன்னும் நெருக்கமான ஒரு பந்தத்தை எப்படி ஏற்படுத்திக்கலாம்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வெறும் பணம் கொடுக்கற விஷயம் இல்லைங்க, இது ஒரு பக்தி பயணம். வாங்க, இந்த புனிதமான பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து போலாம். இந்த நித்திய சேவையில நாமளே இணைச்சிக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு. நாம கொடுக்கறது மூலமா திரும்ப பெறுகிறோங்கிறது ஒரு பெரிய ஆன்மீக உண்மை. நம்மளோட சின்ன பங்களிப்பு கூட கோயிலோட தெய்வீக பணிகளுக்கு பெரிய உதவியா இருக்கும். அதோட நமக்கும் அந்த பெருமாளுக்கும் இருக்கிற பந்தத்தை இன்னும் வலுவாக்கும். முதல்ல இந்த நன்கொடையால நமக்கு கிடைக்க போற ஆசீர்வாதங்களை பத்தி புரிஞ்சுக்கலாம். இது ஏதோ ஒரு நடவை செய்யற தானம் கிடையாதுங்க, இது ஒரு வாழ்நாள் முழுக்க செய்யற சேவை. இந்த தெய்வீக உறவோட பலன்கள் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் உங்க வாழ்நாள் முழுக்க அந்த ஏழுமலையானோட அருளை அள்ளித்தரும். சரி, இப்போ பக்தர்களோட தாராள மனப்பான்மைய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எப்படி கௌரவப்படுத்துதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நன்கொடைக்கும் தனித்துவமான சலுகைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கு. அத ஒன்னொன்னா நாம இப்போ விரிவா பார்க்கலாம். வாங்க. நம்ம பயணத்தை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரையிலான நன்கொடைகளோட ஆரம்பிக்கலாம். நாம எடுத்து வைக்கிற இந்த முதல் அடியே பல தெய்வீக அனுபவங்களுக்கான கதவை நமக்கு திறந்து வைக்குது. பாருங்க, இந்த அளவுல நன்கொடை கொடுக்கறது மூலமா நீங்க உங்க குடும்பத்துல 5 பேரோட ஒரு நாள் சுபதம் வழியா சிறப்பு தரிசனம் செய்யலாம். அதாவது பொது வரிசையில காத்துக்கிட்டு இல்லாம நிம்மதியா சுவாமியை தரிசிக்க ஒரு அருமையான வாய்ப்பு. கூடவே ஒரு நாள் தங்குறதுக்கு இடமும் பிரசாதமா லட்டு, பெருமாளோட வஸ்திரம் எல்லாம் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம வருமான வரி விலக்கு சான்றிதழும் உண்டு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பங்களிப்பு செஞ்சா என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்னு பார்ப்போம். நம்ம பக்தி அதிகமாக பெருமாளோட ஆசீர்வாதங்களும் எப்படி பெருகுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த நிலையில தரிசனம் செய்யற நாட்கள் 1லிருந்து 3 அதிகரிக்குது. யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தோட 3 நாள் திருமலையில தங்கி பெருமாள் சந்நிதியில நிம்மதியா நேரம் செலவிடலாம். அதோட கொடுக்கற லட்டு மகாபிரசாதத்தோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. இது பெருமாளோட அருள் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கிறத குறிக்குது. நம்ம பக்தி இன்னும் ஆழமாகும் போது பெருமாளை நெருங்குற வாய்ப்புகளும் ரொம்பவே பிரத்யேகமா மாறுது. 10 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரையிலான நன்கொடைகள் ஒரு மிகச்சிறப்பான தரிசன அனுபவத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான மாற்றம் நடக்குது. சாதாரண சுபதம் தரிசனத்திலிருந்து நாம விஐபி பிரேக் தரிசனத்துக்கு வரோம். இது மூலமா பெருமாளுக்கு மிக அருகில போய் தரிசனம் செய்யற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். தங்குறதுக்கான வசதியும் இன்னும் மேம்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம உங்க பங்களிப்பை நினைவு கூர்ற விதமா 50 கிராம் வெள்ளி நாணயம் ஒரு முறை பரிசா தராங்க. இப்ப நாம 25 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் நன்கொடை நிலைக்கு வந்திருக்கோம். இது பெருமாளுக்கான சேவையில நம்மளோட ஒரு பெரிய அர்ப்பணிப்பை காட்டுது. அதுக்கேத்த மாதிரி கிடைக்கிற ஆசீர்வாதங்களும் ரொம்பவே சிறப்பா அமையுது. இந்த அடுக்கோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, சுபதம் தரிசனமும் கிடைக்குது, விஐபி பிரேக் தரிசனமும் கிடைக்குது. இது நமக்கு 2 விதமான தரிசன அனுபவத்தையும் தருது. அதுவும் இல்லாம நம்ம பக்தியை மதிக்கிற விதமா 5 கிராம் தங்க டாலர், அதோட 50 கிராம் வெள்ளி நாணயம்னு 2 புனிதமான வெகுமதிகள் கிடைக்குது. இவ்வளவு ஆசீர்வாதங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, இந்த சேவையை நாம எப்படி செய்யறதுன்னு. உங்க காணிக்கைய பெருமாள் கிட்ட சேர்க்கறதுக்கு 2 எளிய வழிகள் இருக்கு. பாருங்க, இந்த டிஜிட்டல் காலத்துல டிடிடியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மூலியமா ஆன்லைன்லயே நீங்க இருந்த இடத்துல இருந்தே நன்கொடையை செலுத்திடலாம். இல்ல எனக்கு நேரடியா அனுப்புறதுதான் பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது டிடி எடுத்து கூட அனுப்பலாம். 2 வழியுமே ரொம்ப பாதுகாப்பானதுதான். ஆன்லைன்ல பண்றது ரொம்ப சுலபம். முதல்ல அவங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. எந்த அறக்கட்டளைக்கு நன்கொடை கொடுக்க விரும்புறீங்களோ அதை தேர்ந்தெடுங்க. உங்க பெயர், பான் கார்டு விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நெட் பேங்கிங் அல்லது கார்டு மூலமா பணத்தை செலுத்திக்கா போதும், முடிஞ்சுது. நீங்க உங்க பங்களிப்பை செஞ்ச உடனே உங்க ஆன்மீக பயணத்தோட அடுத்த கட்டம் தொடங்குது. சரி, பெருமாள் நமக்கு கொடுத்த இந்த சலுகைகளை எல்லாம் நாம எப்படி போய் பெறுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்க நன்கொடை கொடுத்ததும் உங்களுக்கு நன்கொடையாளர் பாஸ்புக்னு ஒன்று கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம். உங்க வாழ்நாள் சலுகைகளை பெறுவதற்கான ஒரு திறவுகோல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். உங்க சலுகைகளை எந்த தடையும் இல்லாம பெறணும்னா இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா செய்யணும். 1, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் உங்க ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கணும். 2வது, சலுகைகளை பயன்படுத்தும் போது யாரு முக்கிய நன்கொடையாளரோ அவங்க கண்டிப்பா கூட இருக்கணும். 3வது, தரிசனம் மற்றும் தங்குமிடத்து முன்கூட்டியே நன்கொடையாளர் பிரிவு மூலமா புக் பண்ணிக்கணும். சரி, நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பக்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பார்த்துக்கலாம் வாங்க.
கடைசியா சில முக்கிய குறிப்புகள். நாம பார்த்ததை விட அதிகமா, அதாவது 50 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் கூட நன்கொடை திட்டங்கள் இருக்கு. நீங்க கொடுக்கிற நன்கொடைகளுக்கு வருமான வரி சட்டத்தின் ஏடிஜி பிரிவின் கீழே வரி விலக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் வாழ்நாள் முழுக்க பொருந்தும். இந்த தெய்வீக பாரம்பரியத்துல நாமளும் ஒரு பகுதியா இருக்கிறதுங்கிறது நாம எடுக்கிற ஒரு ஆழமான முடிவு. நம்மளோட பங்களிப்பு ஒரு பெரிய பாரம்பரியத்தை தொடரவும் பெருமாளோட சேவையை இன்னும் வளர்க்கவும் நிச்சயம் உதவும். இந்த கேள்விய உங்க மனசுல வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த திட்டங்கள்ல அப்பப்போ சில மாற்றங்கள் வரலாம். அதனால நீங்க எப்பவுமே லேட்டஸ்ட் தகவல்களுக்கு திருமல திருப்பதி தேவஸ்தானத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tirumala.org பார்க்கறது ரொம்ப நல்லது. இந்த பக்தி பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓம் நமோ வெங்கடேசாயா.